இலங்கையில் மிக இளம் வயதிலேயே பெண்கள் தாயாகும் பதின்பருவ கர்ப்பங்கள் குறித்த பதிவுகள் அதிகரித்து வருவதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவால் நேற்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அதே நேரம் பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் கல்வி கற்பிப்பதன் முக்கியத்துவத்தை இது சரியான நேரத்தில் நினைவூட்டுகிறது என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. குடும்பங்களுக்குள் உணர்ச்சி பிணைப்புகள் படிப்படியாக சிதைவடைவது இந்த பிரச்சினைக்கு பங்களிக்கும் ஒரு முக்கிய சமூகவியல் காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பல பெற்றோரின் பரபரப்பான வாழ்க்கை முறை காரணமாக அவர்களால் தங்கள் மகள்களின் அன்றாட வாழ்க்கை ஆர்வங்கள் பிரச்சினைகள் மற்றும் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ள போதுமான நேரத்தை ஒதுக்க முடிவதில்லை. இந்நிலையில் வீட்டில் முறையான அன்பும் கவனமும் கிடைக்காத போது சில இளம் பெண்கள் குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்களிடமிருந்து அன்பு அரவணைப்பு மற்றும் புரிதலை தேடுகிறார்கள் என்று போலீஸ் நிலையங்களுக்குள் வரும் முறைப்பாடுகள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழும் பெண்கள் உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்கான ஒரு மாற்றாக கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை நாடும் நிலையில் சட்டவிரோத மற்றும் அகால கர்ப்பங்கள் ஒரு பெண்ணின் கல்வியை சீர்குலைத்து அவளது குழந்தை பருவத்தை பறித்து அவளது எதிர்கால வாய்ப்புகளில் நிரந்தரமான மற்றும் பேரழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். மகள்களை இந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாக்க பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு நிபந்தனையற்ற அன்பு இரக்கம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். முறையான வழிகாட்டுதலுடன் சமூக ஊடகங்கள் மற்றும் புற டிஜிட்டல் தளங்களில் தாங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்கள் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.